பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வணக்கம். செய்தி சுருக்கம். ஆபீஸுக்கே வந்த ஸ்டார் கேக் திருப்பி அனுப்பிய முதல்வர் விஜய். ஷாக் பின்னணி. தன் பிறந்த நாளுக்காக தலைமைச் செயலகத்திற்கே எடுத்து வரப்பட்ட கேக்கை வெட்டாமல் முதல்வர் விஜய் திருப்பி அனுப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் விஜய் நேற்று தனது பிறந்த நாளை கொண்டாடினார். அவருக்கு பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், பழனிசாமி, அண்ணாமலை, கமல், திரை நட்சத்திரங்கள் என ஏராளமானோர் வாழ்த்து தெரிவித்தனர். தமிழகம் முழுவதும் தாவேக்கவினரும் விஜய் ரசிகர்களும் அவரது பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடினர். கேக் வெட்டியும் பட்டாசு வெடித்தும் நலத்திட்ட உதவிகள் செய்தும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். இந்த நிலையில்தான் முதல்வராக முதல் முறை பொறுப்பேற்றுள்ள விஜய்க்கு திரையுலகைச் சேர்ந்த பெரிய ஸ்டார் ஒருவர் ஏற்பாட்டில் 3 அடுக்கு கேக் தயாரிக்கப்பட்டு தலைமைச் செயலகம் எடுத்து வரப்பட்டது. முக்கிய புள்ளி என்பதால் போலீசார் எந்தவிதமான கெடுபிடியும் காட்டவில்லை. முதல்வர் அறைக்கு அருகே கேக் எடுத்து வந்தவர்களை அனுப்பி வைத்தனர். ஆனால் முதல்வர் விஜயோ அந்த கேக்கை வெட்ட மறுத்துவிட்டார். அங்கிருந்து திருப்பியும் அனுப்பி வைத்தார். கேக் எடுத்து வந்தவர்கள் அப்படியே சுமந்து சென்றனர். கன்னிகை பேர் அமோனியா வாயு கசிவு சம்பவத்தில் 8 பேர் மரணமடைந்தனர். பலரும் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தால் விஜய் உடைந்து போய்விட்டார். இதை காரணம் காட்டிதான் அந்த கேக்கை வெட்டாமல் முதல்வர் விஜய் திருப்பி அனுப்பி வைத்து விட்டார் என்கிறது தலைமைச் செயலக வட்டாரம். சிங்கப்பெண் படைக்கு புதிய எண் 1091 24 மணி நேரமும் அழைக்கலாம். தமிழக காவல்துறையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை துவங்கப்பட்டுள்ளது. இப்படை போலீசாரை தொடர்பு கொள்ள 1091 என்ற உதவி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்டணமின்றி இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். சென்னை எழும்பூரில் உள்ள மாநில தலைமை காவல் கட்டுப்பாட்டு அறை காவலர்கள் அழைப்புகளை ஏற்பர். இதற்காக அங்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அங்கு 24 மணி நேரமும் போலீசார் பணியில் இருப்பர். வாரத்தில் எல்லா நாட்களும் இந்த எண் செயல்படும் என காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே உள்ள 112 என்ற அவசரகால உதவி சேவையுடன் 1091 என்ற எண்ணும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. 1091 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளும் போது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை போலீசாரை அழைப்பை ஏற்பர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு விடுதி வீரர்களுக்கு உணவுப்படி உயர்வு ஆதவ் அறிவிப்பு. தமிழக விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க 2600 விடுதி விளையாட்டு வீரர்களின் உணவு, சீருடை மற்றும் விளையாட்டு உபகரணங்களுக்காக 12.67 கோடி ரூபாய் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். அவரது அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது: தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விடுதிகளில் தங்கி பயிற்சி எடுத்து வரும் வீரர்கள் ஒவ்வொருவருக்கும் தினசரி உணவுக்காக ஒதுக்கப்படும் தொகை 350 450 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. இதற்காக 8.32 கோடி ரூபாய் கூடுதலாக வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் விளையாட்டு வீரர்களுக்கு தினமும் 4 வேளை சத்தான புரதம் நிறைந்த உணவு வழங்கப்படும். அவர்களுக்கு பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஊட்டச்சத்து முக்கியம் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த முன்னெடுப்பு எடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சீருடைகளுக்கான தொகையும் 6000 15,000ஆகவும், சிறப்பு நிலை சீருடைகளுக்கான தொகை 10,000 25,000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்காக கூடுதலாக 2.55 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தனிநபர் திறனை மேம்படுத்தும் வகையில் விளையாட்டு உபகரணங்களுக்காகவும் 1.80 கோடி ரூபாய் கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஏழை எளிய வீரர்கள் சர்வதேச அளவில் பதக்கங்கள் வெல்வதும் உலகத்தரம் வாய்ந்த சாதனையாளர்களாக மிளிர்வதும் உறுதி செய்யப்படும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். ஹலோ, அமைச்சர் சார் இருக்காரா? ஓயாமல் வரும் அழைப்புகள். அரசு அதிரடி முடிவு. தமிழகத்தில் அரசு நிர்வாகம் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதன் ஒரு பகுதியாக தமிழக அமைச்சர்கள், அவர்களின் உதவியாளர்கள், தலைமைச் செயலகத்தில் பணியாற்றும் அதிகாரிகள் ஆகியோரின் மொபைல் எண்களை சமீபத்தில் அரசு வெளியிட்டது. அதைத் தொடர்ந்து அந்த எண்களுக்கு தினமும் ஏராளமான அழைப்புகள் வருகின்றன. இதனால் அமைச்சர்கள், அதிகாரிகள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதை தவிர்க்க அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் அவர்களுக்குள் பேசிக் கொள்வதற்கென தனி அலைபேசி எண்களை BSNL நிறுவனத்திடமிருந்து துறை வாரியாக வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
இதுகுறித்து BSNL உயர் அதிகாரிகள் கூறியதாவது, தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்றதிலிருந்து புதிய எண்களை தேர்வு செய்து வழங்கி வருகிறோம். புதிதாக வழங்கப்படும் சிம் கார்டுகள் அனைத்தும் CUG அடிப்படையில் வழங்கப்படுகின்றன. இதனால் அரசு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் தங்களுக்குள் எந்த தடங்களும் இல்லாமல் தொடர்பு கொள்ள முடியும். இந்த எண்கள் பொது வெளியிலோ அல்லது அரசு இணையதளங்களிலோ வெளியிடப்படாது. இது முழுக்க முழுக்க உள்வட்டார நிர்வாக பயன்பாட்டிற்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது என்று கூறினர். ADMK to TVK MLA பதவியை உதறிய 4 பேர். CM விஜய் வைத்த வெடி. அதிமுகவில் இருந்து MLA பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆளும் தாவேக பக்கம் தாவிய 4 மாஜிக்களுக்கும் இடைத்தேர்தலில் போட்டியிட அனுமதி இல்லை என்று இடியை இறக்கியிருக்கிறதாம் ஆளும் கட்சி. சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மீது அதிருப்தியில் இருந்த அக்கட்சி MLAக்களில் பெருந்துறை ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா, மதுராந்தகம் மரகதம் குமரவேல், தாராபுரம் சத்யபாமா ஆகியோர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகவில் சேர்ந்தனர். இடைத்தேர்தல் வரும்போது தாவேக சார்பில் இதே 4 பேர் களம் இறக்கப்படுவார்கள் என டாக் போய்க் கொண்டிருந்தது. ஆனால் இப்போது இடைத்தேர்தலில் இந்த 4 பேருக்கும் சீட் வழங்க தாவேக தலைமை தயக்கம் காட்டி வருகிறது. இதுபற்றி தாவேக மூத்த நிர்வாகிகள் சிலர் கூறியது, தாவேகவில் சபாநாயகர் நீங்களாக 106 MLAக்கள் உள்ளனர். காங்கிரசுக்கு 5, VCKவுக்கு 2, இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 4, முஸ்லிம் லீக்கிற்கு 2 என இப்போது அரசுக்கு 119 MLAக்கள் ஆதரவு உள்ளது. கூட்டணி கட்சியினர் கடைசி வரை ஆதரவு தருவார்கள் என்று முதல்வர் விஜய்க்கு நம்பிக்கை இல்லை. இதற்கிடையேதான் தாவேக மேலிட பிரமுகர்கள் மூலம் அதிமுக MLAக்கள் பேச்சு நடத்தினர். பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தாலும் சர்வே அடிப்படையில்தான் சீட் என்பதே முதல்வரின் முடிவாக இருந்தது. ஆனால் MLAக்களிடம் பேசிய அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் உள்ளிட்டோர் இஷ்டத்துக்கு வாக்குறுதிகளை அளித்தனர். அதை நம்பி இடைத்தேர்தலில் சீட் கிடைக்கும் என எதிர்பார்த்து அதிமுகவினர் 5 பேரும் MLA பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்துள்ளனர். ஆனால் ராஜினாமா செய்தவர்களின் பெயர் தொகுதியில் மோசமாக உள்ளது. மீண்டும் அவர்களுக்கே சீட் கொடுத்தால் தோல்வியடையக்கூடும் என்பதால் அவர்களுக்கு சீட் கொடுக்க விஜய் தயாராக இல்லை. அதே நேரம் நம்பி வந்தோருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றும் விஜய் நினைக்கிறார். எனவே ஏதேனும் வாரிய தலைவர் பதவியை தேர்வு செய்யுமாறு கூறியுள்ளார். இதை எதிர்பாராத 4வரும் தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக தங்களை அழைத்து வந்தவர்களிடம் சண்டை போடுகின்றனர் என்று தாவேக மூத்த நிர்வாகிகள் கூறினர். பதவியில் தொடர மனமில்லை, ராஜினாமா செய்கிறார் செல்வ பெருந்தகை. புதிய தலைவர் யார்? அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பதவிக்காலம் வரும் அக்டோபரில் முடிகிறது. இந்நிலையில் அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், உத்தரகாண்ட், கோவா, மணிப்பூர், குஜராத், ஹிமாச்சல் ஆகிய 7 மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. வயது முதிர்வால் சிரமப்படும் கார்கே தலைமையில் 7 மாநில தேர்தலை சந்திக்க கட்சியின் தேசிய நிர்வாகிகள் விரும்பவில்லை. அவர் தலைமையில் தேர்தலை சந்திப்பதாக இருந்தால் பதவிக்காலம் இன்னும் ஓராண்டு நீட்டிக்கப்பட வேண்டும். ஆனால் அதை மேலிடம் விரும்பவில்லை. எனவே ராஜஸ்தான் முன்னாள் முதல்வர் அசோக் கெலாட், கர்நாடக முன்னாள் முதல்வர் சித்தராமையா, முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் ஆகியோரில் ஒருவரை இடைக்கால தலைவராக நியமிக்க டெல்லி தலைமை திட்டமிட்டுள்ளது. இதில் அசோக் கெலாட்டுக்கு வாய்ப்பு அதிகம் என கூறப்படுகிறது. அடுத்த மாதம் 8, 9 ஆகிய தேதிகளில் டெல்லியில் காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் நடக்க உள்ளது. அதில் அகில இந்திய காங்கிரஸ் செயலர்கள் மாற்றப்பட உள்ளனர். மேலும் தமிழகம் உட்பட 6 மாநிலங்களின் காங்கிரஸ் தலைவர்களும் மாற்றப்பட உள்ளனர். தமிழக காங்கிரசின் புதிய தலைவராக MPக்கள் மாணிக்கம் தாக்கூர், கார்த்தி, விஷ்ணு பிரசாத், பிரவீன் சக்கரவர்த்தி மற்றும் முன்னாள் MP செல்லக்குமார் ஆகியோரில் ஒருவர் தேர்வாக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ஒருவருக்கு அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலர் பதவி வழங்கப்பட உள்ளது. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறுகையில், மாநில தலைவர் பதவியில் தொடர வேண்டாம் என என் உள்மனம் சொல்வதால் ராஜினாமா குறித்து கார்கேயிடம் பேசினேன். என் கோரிக்கையை ஏற்று தலைமை என்னை விடுவிக்கும் என நம்புகிறேன் என்றார். கத்தாரில் வெடித்தது கேஸ் பிளான்ட். துடிதுடித்த 12 இந்தியர்கள். கத்தாரில் உள்ள முக்கிய எரிவாயு சுத்திகரிப்பு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் இந்தியர்கள் உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 66 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மேற்காசிய நாடான கத்தாரின் புகழ்பெற்ற ராஸ் லஃபான் தொழிற்பேட்டையில் பர்சான் எரிவாயு உற்பத்தி மையம் அமைந்துள்ளது.
4 மாதங்களாக நீடித்த ஈரான் அமெரிக்கா போரில் கத்தாரின் பல எண்ணெய் கட்டமைப்புகள் மீது ஈரான் குண்டு வீசியது. இந்த மோதல் காரணமாக பர்சான் எரிவாயு உற்பத்தி மையம் தற்காலிகமாக மூடப்பட்டது. இப்போது இரு நாடுகள் இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் ஆலையை மீண்டும் இயக்க கத்தார் முடிவு செய்தது. நேற்று முன்தினம் ஆலையில் பணியை தொடங்க ஆரம்ப கட்ட வேலைகள் நடந்தன. அப்போது எதிர்பாராத விதமாக ஆலையின் ஒரு பகுதியில் பயங்கர சப்தத்துடன் வெடி விபத்து ஏற்பட்டது. இதனால் ஏற்பட்ட தீ ஆலை முழுவதும் பரவியது. இந்த கோர விபத்தில் 13 பேர் உடல் கருகி இறந்தனர். இதில் 12 பேர் இந்தியர்கள், ஒருவர் பாகிஸ்தானி. இது தவிர 66 பேர் பலத்த காயமடைந்தனர். 10க்கும் மேற்பட்டவர்கள் கதி என்னவென்றே தெரியாமல் போனது. உயிரிழப்பை உறுதி செய்த கத்தார் நாட்டு எரிசக்தித்துறை அமைச்சர் சாத் பின் ஷெரீஃபா அல் காபி, வெடி விபத்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்டுள்ளது, இதில் எந்தவித சதி வேலைகளோ வெளிநபர் தாக்குதலோ இல்லை என்று தெரிவித்துள்ளார். உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு கத்தாரில் உள்ள இந்திய தூதரகம் இரங்கல் தெரிவித்துள்ளது.